வணக்கம். தேர்தல்ல ஜெயிச்ச ஒரு பிரதிநிதி திடீர்னு வேற கட்சிக்கு மாறினா நம்ம சட்டத்துல என்னென்ன விதிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப தெளிவா எந்த பக்கமும் சாயாம பார்க்க போறோம். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். வாங்க விரிவாக பார்ப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் சடார்னு தன்னோட கட்சி விசுவாசத்தை மாத்திக்கிட்டா என்ன நடக்கும்? இதனால என்னென்ன சட்ட ரீதியான விளைவுகள் வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஆழமா அலசலாம். இந்த டாபிக்கை நாம ஒரு ரூல் புக் மாதிரி அப்ரோச் பண்ணலாம். முதல்ல இந்த சட்டம் எப்படி வந்துச்சு, இதுல இருக்கிற முக்கியமான கட்டுப்பாடுகள் என்ன, இதுல உச்சநீதிமன்றத்தோட விளக்கம், சட்டத்தில் இருக்கிற விதிவிலக்குகள், அப்புறம் 2013 வந்த திருத்தம், கடைசியா எதிர்காலத்துக்கான சீர்திருத்தங்கள்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். சரி, இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். சரியா 1985 அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையில 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதன்படிதான் அரசியலமைப்போட 10வது அட்டவணை சீர்க்கப்பட்டுச்சு. நம்ம தேர்தல் சிஸ்டம்ல ஒரு தெளிவான நிலைத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சிதாவல் தடை சட்டம் இதுதான். இப்போ இந்த சட்டத்தோட முக்கியமான விதிகள் என்ன, ஒருத்தர் எப்படி தன்னோட பதவியை நிஜமாவே இழக்க நேரிடும் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தானாகவே முன்வந்து கட்சியிலிருந்து விலகினாலோ, இல்ல தன்னோட கட்சியோட கொறடா உத்தரவுக்கு எதிராக ஓட்டு போட்டாலோ, அல்லது கட்சிக்கு தெரியாம ஓட்டெடுப்ப புறக்கணித்தாலோ, இதோட நேரடி விளைவா அவங்க பதவி உடனே பறிபோயிடும். ஆனா ஒருவேளை அந்த உறுப்பினர் தானா விலகாம கட்சியே அவரை வெளியேற்றினா என்ன நடக்கும்? இங்கதான் விஷயமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது. இங்கதான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டுற ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நீங்க கட்சியில ஒரு சாதாரண உறுப்பினரா இருந்தாலும் சரி, இல்ல கட்சியால நீக்கப்பட்ட உறுப்பினரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அந்த பழைய கட்சியோட கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டவங்க தான் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் நேரா போய் வேற ஒரு புது கட்சியில சேர்ந்தார்னா அடுத்த செகண்டே அவர் பதவியை இழந்துடுவார். நீக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இஷ்டப்படி செயல்பட முடியாதுங்க. பழைய கட்சியோட கொறடா உத்தரவை மீறினா கண்டிப்பா பதவி காலிதான். இவ்வளவு கடுமையான ரூல்ஸ் இருந்தாலும் எல்லா சட்டத்திலையும் ஒரு சின்ன தப்பிக்கிற வழி இருக்கும் இல்லையா? அப்படி இந்த சட்டத்துல இருக்கிற ஒரு பெரிய விதிவிலக்கு என்னன்னு இப்ப பார்ப்போம். இந்த 3/2, அதாவது 2/3 அப்படிங்கிற நம்பர், இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா தான் சட்டப்பூர்வமா ரொம்ப பாதுகாப்பா அணிமாறதுக்கான ஒரு பெரிய வழியையே உருவாக்கி தருது. கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. ஒரு கட்சியில இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் 3/2 பங்கு பேர் ஒன்னா சேர்ந்து வேற ஒரு கட்சியோட இணைஞ்சாலோ இல்ல புதுசா ஒரு கட்சியை தொடங்கினாலோ அதை கட்சி தாவல்னு சட்டம் சொல்லாது. அதுக்கு பேரு இணைப்பு அப்படின்னு அங்கீகரிக்கப்படுது. இதனால யாருடைய பதவியும் பறி போகாது. எப்படிப்பட்ட ஒரு சட்ட சலுகை பாத்தீங்களா? அடுத்ததா 2013 கொண்டு வரப்பட்ட திருத்த மசோதாவுக்கு வருவோம். இது எப்படி இன்னும் சில புது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த 2013 திருத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, கட்சி மாறுறவங்கள உடனே தகுதி நீக்கம் செய்யறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா உறுதிப்படுத்துச்சு. அதே நேரத்துல கட்சி மாறுறவங்களுக்கு சலுகையா கொடுக்கப்படுற அமைச்சர் பதவிகளுக்கும் ஒரு பெரிய கடிவாளம் போடுச்சு. கட்சி மாறுறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அரசாங்கங்கள் இஷ்டத்துக்கு அமைச்சர் பதவிகளை அள்ளி கொடுக்கறத தடுக்க ஒரு கடுமையான ரூல் கொண்டு வந்தாங்க. மொத்த உறுப்பினர்கள்ல வெறும் 10% பேருக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுக்க முடியும்னு ஒரு லிமிட் வச்சாங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது மக்கள் தொகை குறைவா இருக்கிற சின்ன மாநிலங்கள்ல இந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்றது கஷ்டம். அதனால கோவா, மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து மாதிரியான சின்ன மாநிலங்களுக்கு மட்டும் இந்த 10% விதியிலிருந்து அதிகாரப்பூர்வமா விலக்கு கொடுத்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த சட்டத்துல இன்னும் சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யுது. இதை எப்படி சரி பண்ணலான்னு அரசியலமைப்பு நிபுணர்கள் எதிர்காலத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான தினேஷ் கோஸ்வாமி குழு அப்புறம் இந்திய சட்ட ஆணையம் இவங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பரிந்துரையை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த 10வது அட்டவணையில் இருக்கிற விதிவிலக்குகளை, குறிப்பா இந்த 3/2 பங்கு அப்படிங்கிற இணைப்பை மொத்தமா நீக்கிடணும். அப்பதான் இதுல எந்த ஓட்டையும் இல்லாத ஒரு கடுமையான சிஸ்டம் உருவாக்கும் சொல்றாங்க. இதுல அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வு தேசிய ஆணையம் இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சி தாவர ஒருத்தர் உடனே பதவியை இழக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அல்லது அவரோட பதவி காலம் முடிகிற வரைக்கும் வேற எந்த ஒரு பொது பதவியும் வகிக்க கூடாதுன்னு ரொம்ப கடுமையா தடை விதிக்கணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கட்சி தாவரவங்களை அடுத்த எலெக்ஷன் வரையும் எந்த பதவியும் வகிக்காம தடை பண்ணணுமா? அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த செயல்பாடுகளை பத்தின நம்மளோட இந்த நடுநிலையான அலசலோட முடிவுல எதிர்கால அரசியல் சீர்திருத்தம் குறித்த இந்த ஒரு முக்கியமான கேள்வியை உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.